வெல்கம் டு பைக்கோ டிஜி. நாம இந்த வீடியோல ஒய் கான் காஸ்ட் ஃப்ளோட் டு இன்ட் ஃப்ளோட் வேல்யூவை நாம வந்து இன்டிஜரா காஸ்டிங் பண்ணோம்னா என்ன இம்பேக்ட், எதனால நம்ம வந்து காஸ்ட் பண்றதை வந்து அவாய்ட் பண்ணணும் அல்லது எப்படி வந்து அதை கரெக்டாக வந்து நம்ம காஸ்ட் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நாம டிஸ்கஸ் பண்ணலாம். எக்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிளை வந்து நம்ம வந்து ஃப்ளோட் வேல்யூவை வந்து இப்போ ஸ்டோர் பண்ணிக்குவோம் 10.7 அப்படின்னு. இதை வந்து இப்போ எனக்கு வந்து இன்டிஜராக வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணோம் நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம், print. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், காஸ்ட் பண்ணலாம். அதாவது int ஆஃப் எக்ஸ் அப்படின்னு காஸ்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ என்ன ஆகும், இது வந்து இன்டிஜராக கன்வெர்ட் ஆகி நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது என்ன அவுட்புட் நமக்கு வருதுன்னு பார்க்கலாம். லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ இங்கே பாருங்க 10 அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெசிமல் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெசிமல் பாயிண்ட் அப்படியே ட்ரங்கேட் ஆகிடுது. ஸோ நமக்கு வந்து ட்ரங்கேட் ஆகக்கூடாது. ஸோ நம்ம வந்து ஒரு இன்டிஜராக கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதோட டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணணும், ரவுண்ட் டவுன் அல்லது ரவுண்ட் அப் பண்ணணும் நமக்கு. ஸோ அதனால் டேரெக்டாக நம்ம வந்து காஸ்டிங் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்து அப்படியே ட்ரங்கேட் ஆகிடுது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம எப்படி வந்து இதை காஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, பிரிண்ட் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ரவுண்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ரவுண்ட் ஆஃப் இந்த எக்ஸ். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிட்டோம், ரவுண்ட் பண்ணிட்டோம். அப்போ ரவுண்ட் பண்ணால் என்ன நடக்கும் வந்து, இப்போ 10.7 பிகம் என்ன 11 ஆகிடும். ஒருவேளை வந்து இப்போ 10.4 இருந்தால் என்ன ஆகும், இந்த வேல்யூ வந்து 10 ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ நாம் என்ன பண்ணுறோம், ரவுண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இப்போ இன்டிஜராக வந்து இதை கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நமக்கு வந்து கரெக்டான வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ இங்கே பாருங்கள் 10 தென் 11. ஸோ இந்த 10ன்றது இஸ் நாட் அ ரைட் வேல்யூ. ஓகேங்களா, ஏன்னா இது என்ன ஆயிடுச்சு, வந்து ட்ரங்கேட் ஆயிடுச்சு. பட் 11 இஸ் அ கரெக்ட் வேல்யூ, ஏன்னா வந்து 10.7. ஓகேங்களா, ஸோ 10.7 அப்போ ரவுண்ட் பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் அ 11. இப்போ லெட்ஸே நம்ம இது வந்து இப்போ 10.4ன்னு வச்சுக்கோம். இது வந்து டைரக்ட் காஸ்டிங் எழுதுவோம். ஓகே, டைரக்ட் காஸ்டிங். ஸோ செகண்ட் தான் வந்து கரெக்டான வேல்யூ. ஸோ இப்போ இங்கே என்ன கிடைக்கும் நமக்கு வந்து, இந்த டைரக்ட் காஸ்டிங்கில் வந்து 10 தான் வரும். அதே மாதிரி இந்த ரவுண்ட் பண்ணி நம்ம இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணது நமக்கு 10 தான் வரும். ஸோ ரெண்டுமே 10 தானே, அப்போ ஏன் நம்ம வந்து இப்படி யூஸ் பண்ணக்கூடாது, இந்த காஸ்டிங்கை யூஸ் பண்ணக்கூடாது, ஒய் டு வி நீட் டு யூஸ் திஸ் அப்படின்னா, இது என்ன ஆயிரும் அப்படின்னா ட்ரங்கேட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, ஸோ ட்ரங்கேட் பண்ணிவிட்டு டோட்டலாக வந்து இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த 10 வந்து நம்ம கொடுக்கும். இது அப்படி கிடையாது. ரவுண்ட் என்ன பண்ணும், பேஸ்ட் ஆன் த டெசிமல் பாயிண்ட்டை வச்சு இது வந்து ரவுண்ட் பண்ணிட்டு டெசிமல் பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து வேல்யூவை வந்து பிரிண்ட் பண்ணணும். ஈவன் தோ போத் கிவ்ஸ் த சேம் ஆன்சர், நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த லைன் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ இங்கே பாருங்கள், டேரெக்டாக காஸ்ட் பண்ணதுலேயும் நமக்கு வந்து வேல்யூ வந்து 10 தான் இருக்குது. நம்ம ரவுண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணதும் நமக்கு வேல்யூ 10 தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா நம்ம வந்து ரவுண்ட் பண்ணிட்டு வந்து இன்டிஜரை கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த எக்ஸ்ன்ற வேல்யூவை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிங்கில் எடுத்துக்குவோம். ஓகேங்களா, இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அதே இது 10.4 அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ இதை வந்து இப்போ நம்ம வந்து காஸ்ட் பண்ணுவோம். ஓகே, பிரிண்ட் என்ன பண்ணுவோம், இப்போ இன்டிஜரை நான் வந்து கன்வெர்ட் பண்ணுறேன். இந்த எக்ஸ்ன்ற வேல்யூ நமக்கு இப்போ இங்கே என்ன வரும், ஆக்சுவலி இந்த வேல்யூ எரர் வரும். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரிங். ஓகே, லைக் அ ஃப்ளோட்டிங் வேல்யூஸ் ஸ்ட்ரிங். இதை வந்து நம்ம இன்டிஜரை டைரெக்டாக கன்வெர்ட் பண்ண முடியாது. லெட்ஸ் ட்ரை நவ். நீங்கள் பாருங்கள், நமக்கு வந்து வேல்யூ எரர் வந்து நமக்கு வருது. ஸோ இதையே நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். நீங்கள் பாருங்கள், ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணால் ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃப்ளோட்டிங் ஃபார்மேட். ஓகேங்களா, ஸோ அதனால வந்து நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ளோட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து 10.4 கிடைக்கும். ஸோ இப்போ ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு பிறகு நம்மளால இன்டிஜராக வந்து இதை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ரைட்டாகவே ரவுண்டுன்னு கொடுத்துடலாம். ஓகே, ஸோ அதுக்கு பிறகு நம்ம வந்து என்ன பண்ணலாம், இதை வந்து இப்போ இன்டிஜராக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இன்ட் ஆஃப். ஓகேங்களா, இப்படி பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, இந்த ஸ்ட்ரிங் வந்து பிகம் இன்டிஜராக மாறிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த 10.4ல் நான் என்ன பண்ணுறேன், இந்த 4 வந்து ரிமூவ் பண்ணுறேன். அதாவது இந்த டெசிமல் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறேன். இப்போ டேரெக்டாக என்னால் காஸ்டிங் பண்ண முடியுமா அப்படின்னா எஸ், வி கேன் டூ இட். ஏன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங் வந்து எந்த மாதிரியான ஃபார்மேட்டில் இருக்குது, இட்ஸ் அ இன்டிஜர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ இதை வந்து நம்மளால் டேரெக்டாக வந்து இன்டிஜராக வந்து காஸ்டிங் பண்ண முடியும், அதாவது கன்வெர்ட் பண்ண முடியும். லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ இங்கே பாருங்கள் 10 வந்தது. ஸோ ஏற்கனவே நமக்கு 10.4ன்னு இருக்கும்போது நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியல, பிகாஸ் அந்த ஸ்ட்ரிங் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்டில் இருக்குது அந்த வேல்யூ. ஓகேங்களா, ஆனால் அதுவே வந்து இப்போ வந்து 10, அதாவது இன்டிஜர் ஃபார்மேட்டில் அந்த ஸ்ட்ரிங் இருக்குது அப்படின்னா அந்த வேல்யூவை நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும். இதோட டைப்பை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ டைப் ஆஃப் எக்ஸ்ன்னு பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இது வந்து என்னவா இருக்கும், ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். ஓகேங்களா, இட்ஸ் நாட் அ இன்டிஜர். ஓகே, இப்போ பாருங்கள், இட்ஸ் அ ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும்.
ஸோ யூ சி இட்ஸ் அ ஸ்ட்ரிங். பட் அதோட வேல்யூ எந்த மாதிரியான ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ இன்டிஜர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அதனால இது என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூவை வந்து இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணும்போது மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த வேல்யூஸை வந்து ட்ரங்கேட் பண்ணிடும், டோட்டலாக ரிமூவ் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டான வேல்யூஸ் வந்து கொடுக்காது. அதனால நீங்கள் வந்து ரவுண்ட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து இன்டிஜரா வந்து கன்வெர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.